வாட்ஸ்அப் நிறுவனம் 99 லட்சம் இந்திய பயனாளர்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு உங்க அக்கௌண்ட்டா கூட இருக்கலாம். கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க, இந்த அறிவிப்பை மெட்டா நிறுவனம், அதாவது வாட்ஸ்அப் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கான ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது எங்களோட விதிகளை மீறியதற்காகவும் அதே நேரத்தில் வாட்ஸ்அப் யூசர்ஸோட பாதுகாக்கும் சூழலை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஜனவரி 2025 தான் இந்த மாதிரியான ஒரு பேன் ஆக்ஷனை அவங்க எடுத்திருக்காங்க. ஜனவரி 1, 2025 இருந்து ஜனவரி 30, 2025 இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதுவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதுனாலையும் அதே மாதிரி நிறைய சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெறதுனால தான் இந்த பேன் ஆக்ஷன் அப்படிங்கிறது நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. நிறைய புகார்கள் வரதுக்கு முன்னாடியே 13,27,000 அக்கௌண்ட்டை வாட்ஸ்அப் நிறுவனம் பேன் பண்ணியிருக்கு. இது மொத்தமாக சேர்த்து ஜனவரி மாதத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 99 லட்சம் இந்திய பயனர்களோட அக்கௌண்ட் பேன் ஆகியிருக்கு. அதிகரிச்சுட்டு வர மோசடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளே டே டு டே லைஃப்ல நிறைய ஸ்பேம் மெசேஜஸ் நமக்கே வந்துகிட்டு இருக்கு. ஒரு சிலர் இது ஒரு ஸ்பேம் அப்படின்னு தெரிஞ்சு அதை கடந்து போயிடுறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, இது ஸ்பேம் மெசேஜ்னு தெரியாம அது மூலமா நிறைய பணத்தையும் இழக்கிறாங்க, நிறைய பிரச்சனையிலையும் சிக்கிக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப்போட தகவல் தொழில்நுட்பம் ஒன்று இருக்கு. இன்டர்மீடியரி கிரீவியன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் அப்படிங்கிற தகவல் தொழில்நுட்பம் தான் இந்த விஷயங்கள்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்புக்குன்னு சில விதிகளும் இருக்குங்க. அது 2021 கிரியேட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது விதி 4(1)D, அதே மாதிரி விதி 3(A)(7) அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 விதிகளினுடைய அடிப்படையில தான் என்னென்ன மாதிரியான மோசடிகள் நடக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த விதிகள் கீழே தான் நிறைய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்ட நடவடிக்கைகளில் ஒன்று தான் இந்த வாட்ஸ்அப், அதாவது 99 லட்சம் வாட்ஸ்அப் பயனர்களோட அக்கௌண்ட் பேன் ஆனதுக்கான ரீசனும். ஜனவரி மாதம் மட்டும் 99 லட்சம் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டோம்னு சொன்ன அதே வாட்ஸ்அப் நிறுவனம் இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் கொடுத்திருக்காங்க. இந்த மார்ச் மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 9474 கம்ப்ளைண்ட் வந்திருக்கான். அந்த கம்ப்ளைண்ட்ல 239 கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க தீர்வு கண்டிருக்காங்க. மேபி அந்த கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டோட அக்கௌண்ட் பிளாக் ஆகியிருக்கலாம். யார் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் பிளாக் ஆகியிருக்கலாம். முதல்ல பிளாக், அதுக்கப்புறம் தான் பேன் ஆக்ஷன் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியாக இருக்கிற பட்சத்தில் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்தியா கிரீவியன்ஸ் ஆஃபீஸருக்கு மெயிலாகவும் இவங்க அஃபிஷியலாகவும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, எதன் அடிப்படையில் இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கான விடையா அவங்க 3 விதிகளை முதற்கட்டமாக சொல்கிறாங்க. அந்த 3 விதியில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஒருத்தர் பல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். மேபி அவங்க நிறைய மல்டிபிள் நம்பர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது, மல்டிபிள் மொபைல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேக்கான அக்கௌண்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? அப்படி க்ரியேட் பண்ணும் பொழுது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுதே ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கும்போது அது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது, சந்தேகத்திற்கிடமாக இருக்குது அப்படிங்கிறத வாட்ஸ்அப்போட சிஸ்டம் நோட்டீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துலையே அது தடுக்கப்படும். உங்களால் வாட்ஸ்அப்பை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இதுதான் விதி 1. அடுத்ததா என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, பல்க் மெசேஜ். நிறைய பேர் ஒரு விஷயத்தை மோசடி பண்ணோம் அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு அட் டைமில் பண்ணுறாங்க அப்படின்னா பல்காக அந்த மெசேஜ் அனுப்புவாங்கள்ல, அந்த பல்காக மெசேஜ் அனுப்புகிற நேரத்துலையும் அதே மாதிரி ஏதாவது ஸ்கேம் மாதிரியான ஒரு மெசேஜை ரிப்பீட்டடாக ஒரு பர்சன் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட ஆட்டோமேட்டட் சிஸ்டம் உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை பண்ணும்பொழுது என்ன ஆகுனா, முதல்ல அக்கௌண்ட் பிளாக் ஆகும். அக்கௌண்ட் பிளாக் ஆகி அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பெர்மனெண்ட்டாக பேன் ஆகிடும். மூணாவதாக எதை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சட்டவிரோதமான ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபடுறோம், வாட்ஸ்அப் அக்கௌண்ட் மூலயமா ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்போட ஆட்டோமேட்டட் சிஸ்டம் எப்போவுமே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு ஏதோ தவறான மெசேஜ் வருது அப்படின்னும் பொழுது இந்த வாட்ஸ்அப் யூசர்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயே ஹெல்ப் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுலேயே நம்ம கிரீவியன்ஸை கிரியேட் பண்ணலாம். நம்மளோட கிரீவியன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த
பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருந்து தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னும் பொழுது அந்த அக்கௌண்ட்டோட ஆக்டிவிட்டீஸை அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ட்ரூ அப்படின்ற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டு பேன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸில் வாட்ஸ்அப் நிறுவனம் ஈடுபட்டிருக்கு அப்படின்றதுனால உங்கள் அக்கௌண்ட்டு பேன் ஆகக்கூடாது, எந்த இடத்துலையும் வந்துட்டு பிளாக் ஆகக்கூடாது அப்படின்னா அவங்களோட விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த இந்த விதிகளை ஃபாலோ பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேம் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்போட ஹெல்ப் சென்டரில் போயிட்டு ஒரு புகாரை கொடுக்கறது நல்லது. அப்படி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்பேம் மெசேஜ் கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகிற பட்சத்தில் அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டு சேஃபாகவும் இருக்கும். ஸோ உங்களோட சேஃப்டிக்காகவும் நம்மளோட சேஃப்டிக்காகவும், ஏன்னா பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூசிங் வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுனால நம்மளோட சேஃப்டிக்காக ஸ்பேம் மெசேஜஸ் வந்தால் இமிடியேட்டாக புகாரை பதிவு பண்ணிடுங்க. அண்ட் அதே நேரத்தில் நீங்களும் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடாமல் இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டு பேன் ஆகாது அப்படிங்கிறது வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்கிற தகவல்.